keep my good times rolling. குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது குட்டுங்க லாம்போகினி. ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு நல்ல குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீபாவளி ஈவெண்ட்டை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிற, தீபாவளியை பற்றி தான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோட ஒரு நல்ல குட் நியூஸோட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு அனிமி வந்து பெண்டிங்லேயே இருக்குது. அதை வந்து கிரியேட் பண்ணிலாம் முடிச்சிட்டானுங்க. ஆனால் அது வந்து இன்னும் வந்து ரிவீல் ஆகலை, ஐ மீன் உள்ளே வரல. அதோட கன்ஃபார்ம் டேட்டு அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில். அதோட ரிவார்ட்ஸு அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 1Kக்கு இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ளே வந்து இந்த ட்ரிபிள் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ட்ரிபிள் ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பண்டில் விட்டுருப்பானுங்க நேற்று. அந்த பண்டில் எல்லாருமே நிறைய பேர் ஸ்பின் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பண்டில் வர்றது டேட் எப்போன்னு தான் சரியாக தெரியல. அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு எஃபெக்டோடு தான் இந்த பண்டில் வரப்போகுது. இது வந்து ரிங் ஈவெண்ட்டில் வருது 100% கன்ஃபார்மு. ஆனால் நிறைய பேர் வந்து இது ரிங் ஈவெண்ட்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை ரிங் ஈவெண்ட்டில் தான் நிறைய பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது கூட பண்டிலு, அப்புறம் வந்து மாஸ்டர் ட்ரக்கு, அப்புறம் வந்து கிங் ஃபிஷர்னு சொல்லிட்டு ஒரு கன்னோட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதான் ஒரு கத்தி மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்துடும். எனக்கு இந்த பண்டில் ஃபேண்ட்டு ஷர்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இது நல்லாயிருக்கும், நல்லா ஒர்த்தபிளான பண்டில் தான் சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த மாஸ்டர் ட்ரக்கு 200 டோக்கன் கொடுக்குறாங்க. இது வந்து அந்த அளவுலாம் ஒர்த்து கிடையாது 200 டோக்கனுங்களாம், நீங்களே பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் ஃபிஷரு டபுள் டேமேஜ் சிங்கிள் வந்து அக்யூரேசியோடு வருது, பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த பராங் ஸ்கின்னு அதெல்லாம் கொடுக்க போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கோல்டன் ராயலு, லக்கி ராயலு, அப்புறம் இதுன்ட்டு இல்லாமல் கன் ராயலு, அப்புறம் வந்து ஷர்ட் ராயலு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் புதுசாக பேக் பேக் ராயல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ஒர்த்தபிளான பேக் பேக்காக கேட்டிங்கன்னா அந்தளவுலாம் ஒர்த்து கிடையாது. இந்த பேக்கை பாருங்கள், ஓரளவு லுக் வைஸ் ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஓரளவு எஃபெக்டோடு நல்லா பண்ணியிருக்கானுங்க. இது வந்து இந்த பேக் பேக் ராயல்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இந்த டேட்டை வந்து கன்ஃபார்ம் ஆனால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது கூட ஒரு சில பல பேக்கெலாம் வருது. இந்த பேக் லுக் வைஸ் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரியே சவுண்ட் எஃபெக்டோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட்லாம் இல்லை, அந்தமாரி ஒரு கத்துற மாரி சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இதை மாட்டினா அந்த அளவுலாம் இல்லைங்க, நீங்களே பாருங்கள். பேக் சைட்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துடல. சரி இதை விடுங்க. இந்த வந்து அரைவல் அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டோட நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது டேட்டு வந்து என்றைக்கு கேட்டிங்கன்னா 14ஆம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது 100% கன்ஃபார்மு. 14ஆம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்த அரைவல் அமௌண்ட் எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த அரைவல் அமௌண்ட் ஓரளவு ஓகே தான், ஓகேல நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. நீங்களே பார்த்தா லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எப்படி ஏதோ பரவாயில்லைங்க, ஏதோ அவனுக்கு பண்ண முடிஞ்சதுனால பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்புறம் மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். அது என்ன ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தீபாவளி ஈவெண்ட் வருது பார்த்தீங்களா. இந்த தீபாவளி ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓல்டு பிளேயர் யாராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஈவெண்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்து ஈவெண்ட்லலாம் வந்திருக்கும் இதுமாரி ஆஃபரில். தீபாவளி ஈவெண்ட்னாலும் இந்த ஈவெண்ட் இருக்காமலே இருக்காது. இது என்ன ஈவெண்ட் சொல்லி கேட்டிங்கன்னா கிஃப்ட் ஆஃப் த லைட்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வரும் எப்போவுமே. லாஸ்ட்டாக எந்த இயர் வந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்தமாரி தீபாவளி ஈவெண்ட்டோட ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்ன ஈவெண்ட்டு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தமாரி ஈவெண்ட் வந்து பழைய ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பழைய ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதில் எப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை ஸ்பின் பண்ணாலும் ஒரு பண்டில் கிடச்சிரும். இது வந்து 100% கிடச்சிரும் இந்த பண்டில். இதனால தான் நிறைய பேர் ஸ்பின் பண்ணுவாங்க. 5 ஸ்பின்னுக்கு வந்து 5 பண்டிலு, இல்லைனா தனித்தனியாக இதுமாரி வந்து கிடைக்கும். இது நிறைய பேருக்கு லாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அவனுங்களுக்கு வந்து லாபமும் சொல்லலாம். உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும் இதுமாதிரி ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சரி அதை விட ப்ரோ நமக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தமாரி தான் வரப்போகுது. விஷ் ஆஃப் ஆர் லைட்டுன்னு சொல்லிட்டு. இந்த பண்டில்லாம் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்தமாரி பண்டில்லாம் உடனேலாம் கொடுத்துட மாட்டான். அப்படி கொடுத்தாலும் இத்தனை டைமண்டுக்கெலாம் கொடுக்க மாட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 1000 டைமண்ட் அதுமாரிலாம் வைப்பானுங்க கண்டிப்பாக. எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது கூட க்ரைம் பண்டில்லாம் வராதுங்க, நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் இந்த ஒரு பண்டில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் பண்டில் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த பண்டில் வந்து இன்னும் ரிட்டன் ஆகல. இந்த பண்டில்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, நான் அடித்து சொல்கிறேன், 100% கன்ஃபார்ம் சொல்கிறேன். இந்த பண்டில்லாம் கொடுக்க மாட்டான். இந்த ராய் ஸ்டார் பண்டில் வந்து இந்த ஈவெண்ட்டில் வராது, பன்னி ஈவெண்ட்டில் வரும். அப்புறம் இந்தமாரி ரேர் பண்டில்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ரேர் பண்டில்லாம் கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது, வரத்துக்கு வாய்ப்பு அதிகம், அவ்வளோதான். அப்புறம் இந்த கோப்ரா பண்டில் கொடுப்பானு கேட்டால் வாய்ப்பே கிடையாது.
அப்புறம் இந்த ஏஞ்சல் லைக் பண்டிலு. சரி ஓகே, ஓரளவு வந்து ஒருத்தா வந்து காட்டுறானுங்க தவிர நம்ம கண்ணில் ஒன்றும் காட்ட மாட்றான். சரி, தீபாவளி முன்னிட்டு இந்த ஈவெண்ட் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் சில பல விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ரீச்சு, அதுக்கான சப்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டேறீங்க. நானும் டெய்லியும் அப்லோட் பண்ணி போடுறேன். ஒரு நாள் விடாமல் நான் டெய்லியுமே போடுறேன். ஆனால் அதுக்கான வியூஸு, ரீச்சு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸும் போடுறேன். ஷார்ட்ஸ்லேயும் எந்த விதமான ரீச்சும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவுமே டவுன்லேயே போயின்ட்டுருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். 1Kலேருந்து அப்படியே ஃபுல்லாக டவுன்லேயே ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இதையாச்சும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 22 அதுமாரி தான் இருக்குது. வியூஸே இருந்தாலும் போக மாட்டேங்குது. 100க்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. எதனா ஒரு சில பல வீடியோ தான் இந்த 1K அதுமாரி அடிக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு என் சேனல் டவுனில் போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேரும் பண்ணிட்டேன். சரி வாங்க அப்டேட்டை பார்ப்போம். ப்ரோ, ஏதோ ஒரு அனிமி வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னீங்களா? அது என்ன அனிமி வீடியோ சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சோல் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்குது. இந்த அனிமி தான் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து க்ரியேஷன்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க. ஆனால் வந்து இன்னும் லீக் ஆகலை. எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்க மாட்டானுங்க இந்த அனிமிக்கு. இந்த ஒரு எமௌண்ட்லாம் கொடுக்க போகிறானுங்க. இந்த ஒரு ஈவெண்ட் இருந்துச்சா, இது வந்து ஒரு சின்ன கொலாபரேஷனை தான் கொடுக்குறானுங்க. கொஞ்சம் பிக்கெஸ்ட்டாலாம் கொடுக்கல. இந்த ஒரு எமௌண்ட்டும் இருக்குது. இதுவும் ஓரளவு நல்ல கூலாக தான் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஸ்டாப் எமௌண்ட் நான் சொல்கிறதெல்லாம். இதெல்லாம் வரும், 100% கன்ஃபார்மாக வரும். நீங்களே பார்த்தா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட வேறு என்னென்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அரைவல் அமௌண்ட் இருக்குது. இந்த அரைவல் அமௌண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அந்த 2 அமௌண்ட்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க இந்த அரைவல் அமௌண்ட்டு. இதுவும் ஓரளவு கூலான அமௌண்ட் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு கன் ஸ்கின் வருது. இந்த கன் ஸ்கின்னோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வந்து டபுள் ரேஞ்ச் மாரி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீலோட் ஸ்பீடு வந்து சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி மாரி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்கின் வந்து ஒர்த்தா கேட்டிங்கன்னா அந்த அளவுலாம் ஒர்த்து இல்லை. நீங்களே பார்த்தா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பண்டில் தான் மெயின் பண்டிலாக வரப்போகுது. இந்த பண்டில் வந்து சிங்கிளாக போட்டால் ஓரளவு ஓகே. அந்த அளவு இல்லைன்னு சொல்ல முடியாதாலும் ஓரளவு ஓகே. இந்த பண்டில் இதான் மெயின் பண்டிலாக வரப்போகுது. இந்த ஒரு பண்டில் நல்லா க்ளோவாக நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த அனிமி நான் பார்த்ததில்ல. நான் பார்த்துட்டு வேணால் வந்து இந்த அனிமிக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு பண்டிலும் கொடுக்க போகிறானுங்க. இந்த ஒரு பண்டில் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த ஒரு பண்டில். ஆனால் கருணாக்காரன் இதை ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டான். நான் அடிச்சு சொல்கிறேன். இந்த பன்னி பண்டலுக்கான க்ளோவால் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து நம்ம ஐடி வந்து வேணும்னா யூஐடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சொல்லுங்கள், நான் வந்து என்னோடய ஐடி உள்ள போய் பாருங்கள். என்னோடய யூஐடி இருக்கும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிமேல் வரப்போகிற அப்டேட்லாம் நம்ம விசிட்டிங்கில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பண்டில்லாம் இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கவே இல்லை இந்த கரீனா. ஆனால் நம்ம வந்து விசிட்டிங்கில் இருக்கோம். ஆமாங்க, இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச மாதிரியே ஷேர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.